ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 3வது வீடியோ தான். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மீட்பு இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்களுக்குள்ள வரக்கூடிய ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி அப்படின்னு பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிராவ் புலே அப்படிங்கிறவர் தான். சரியா? அவரோட அமைப்பு பார்த்தீங்கன்னா சத்திய ஜோதக் சமாஜ். இது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உண்மை நாடுவோர் சங்கம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1873களில் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? இதுவரைக்கும் விவாதிக்கப்பட்ட எல்லா இயக்கங்களும் பெரும்பாலும் மேல் ஜாதியாக கருதப்பட்ட சமூகங்கள் மேல அதிக கவனம் செலுத்தப்பட்டது. ஆனால் சில குறிப்பிட்ட இயக்கங்கள் மட்டும்தான் விளிம்புநிலை மக்கள் மேலேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலேயும் அந்த சமூகங்களை அணிதிரட்டி அவர்களிடம் தங்களோட கொள்கைகளை விளக்கி அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் புலே அப்படிங்கிற ஒரு ஆளுமை. சரியா? இவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னோடிங்க. கோவில் நுழைவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் ரொம்ப போல்டாக எதிர்த்து நின்றவர். சரிங்களா? இவர் 1827 பூனேவில் தான் பிறக்கிறார். சரியா? பூனேவில் மாலி அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். இந்த சமூகம், மாலி அப்படிங்கிற சமூகம் பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை செய்யக்கூடியவர்கள். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியே ஒரு கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூலில் தான் படிக்கிறார். சரிங்களா? ஆனால் அவரால் பார்த்தீங்கன்னா முழுமையாக படிக்க முடியல, கல்வி பார்த்தீங்கன்னா தொடர முடியல. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா மேல் ஜாதியினர் தெரியும் இல்லையா, தோட்ட வேலை செய்கிறாங்கன்னா எவ்வளோ எளிமையான மக்களாக இருந்திருப்பாங்க. மேல் ஜாதியினர் அடக்குமுறைகளை வாழ்நாள் முழுவதுமாக எதிர்த்து நீண்ட போராட்டத்தை மேற்கொண்டவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உண்மை என்ன, ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வேதம், மனு, புராணங்கள், புத்தர், தீர்த்தங்கர் எல்லா கருத்துக்கள், இடைக்கால பக்தியை சார்ந்த பெரியோர்கள் எல்லாத்தையும் பற்றி ஒரு விரிவான வாசிப்பை மேற்கொண்டார். வாசிப்பை மேற்கொண்டார்னா எல்லாத்த பற்றியும் படிக்கிறார். சரியா? இவருக்கு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய சிந்தனையோடு கிறிஸ்துவம், இஸ்லாம் ஆகிய மதங்களோடும் அவரை பரிச்சயப்படுத்தி பார்த்துக்கிறார். ஒட்டுமொத்த பண்பாட்டையும் மரபுகளையும் பகுத்தறிவு மற்றும் சமத்துவம் 2 அளவுகளை கொண்டு சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம இங்க எப்படி இருக்கு, மேற்கத்தியாவில் எப்படி இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. சமத்துவம் அப்படிங்கிற கொள்கை பார்த்தீங்கன்னா அதுதான் எல்லாத்துக்கும் வேண்டியது. சமத்துவம் அப்படிங்கிற கொள்கை ஜாதிய முறைக்கும் அதிகாரமிக்க ஒரு குடும்ப அமைப்புக்கும் எதிரானது. சமத்துவம் அப்படிங்கிற இல்லாத கொள்கை தான் பெண்களின் கீழான நிலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு போனுச்சு. பகுத்தறிவு, கொள்கை, மூட நம்பிக்கைகள், சடங்குகள் இதெல்லாம் நீக்கப்படணும். எல்லா புராணங்கள் எல்லாத்துலேயும் இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிய வருது. ஸோ அப்ப என்ன பண்றாரு, அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம் இது எல்லா பிரச்சனைகளையும் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்கான ஒரு கருத்துக்களை கொண்டிருக்கிறார். ஸோ இவரோட இந்த ஜாதி முறை பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களை தட்டி எழுப்பி பல நூற்றாண்டுகளாக சமூக தாழ்வு, ஏற்றத்தாழ்வுகளில் கஷ்டப்பட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் எதிராக புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய போராட்டங்களை மேற்கொள்கிறார். பிராமணர் அல்லாதவர்களை எதிர்க்கக்கூடியதில் நீதி கட்சி எப்படி முன்னோடியோ அதே மாதிரி வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இவர் தான் ஒரு முன்னோடி. சரிங்களா? ஸோ இந்த லட்சியங்களை அடைவதற்காக தான் இவர் பார்த்தீங்கன்னா சத்திய ஜோதக் சமாஜம் அப்படிங்கிற உண்மை தேடும் சங்கம். சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி வேர்டு. சத்தியம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வேர்டு. சரியா? சத்திய ஜோதக் சமாஜ், உண்மை தேடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1873 நிறுவுறாரு. அப்போ அவருக்கு என்ன விஷயம் புரியுது, கல்வி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஸோ கல்வி விடுதலைக்கான புரட்சி காரணியாக இருக்கும்னு சொல்லிட்டு கல்வி நோக்கி அவரோட பயணத்தை திருப்புறாரு. ஸோ இவர் எப்போ தொடங்கினாரோ அதே வருஷம் பார்த்தீங்கன்னா குலாம் கிரி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுறாரு. ரொம்ப முக்கியமான நூல். அந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் அடிமைத்தனம்னு அர்த்தம். ஸோ அது வருஷம் பார்த்தீங்கன்னா 1873. ஸோ பெண்களுக்கும் வறுமையில் உலரக்கூடிய நசுக்கப்பட்ட மக்களுக்கும் கல்வி கொடுக்கணும். பெண்களோட விடுதலை அப்படிங்கிறது சமூகத்தின் ஏனைய வர்க்கங்களின் விடுதலையோட இணைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். பெண்களை படிக்க வைங்கப்பா, பெண்கள் விடுதலை அடையணும் அப்படிங்கிறது 1873 கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம், 150 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிவிட்டார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆண் பெண் சமம், ஆணுக்கு பெண் நிகர் அப்படிங்கிறது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்.
சரிங்களா? அந்த சமத்துவத்தை முன்வைக்கிறார். திருமணத்தின் போது என்ன பண்றாரு, மணப்பெண்ணுக்கு மணமகன் கொடை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணு, சரி? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணு, அந்த பெண்ணோட கல்வி உரிமையை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண உறுதி கொடு அப்படின்னு சொல்றாரு. திருமணத்தின் போது மணப்பெண்ணின் கல்வி உரிமையை ஏற்றுக்கொள் என மணமகனை உறுதியளிக்கும்படி சொல்லியிருக்கிறார். ஸோ அவரோட கருத்துக்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களாக மாற்ற விரும்பியவர். அவர் என்ன பண்றாரு, கட்டாய கல்வி விவசாய வர்க்கங்களை சார்ந்த ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்குமாறு ஆங்கில அரசையை வற்புறுத்துறாரு. இவர் என்ன பண்றாருன்னா 1848 ஆண்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளி தொடங்கியதிலிருந்து இவருடைய போராட்டம் பெண் கல்வியின் சீர்திருத்தவாதியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்றார். சரியா? பிற்காலத்துல மகாராஷ்டிரான்னு வரும்போது திலகர்லாம் வர்றாரு இல்லையா? திலகர்லாம் வரும்போது திலகர் மாதிரியான மக்களுக்கு இவர் முன்னோடி. பிராமணர் அல்லாத இயக்கம், மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத இயக்கத்திற்கு முன்னோடி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான். சரியா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் நிறைய இடங்கள்ல நிறைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் கொண்டு வரேன். இவர் முதல்ல 1848 பெண்கள் பள்ளியை தோற்றுவிக்கிறார். எந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்வார் பேத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்தார் பேத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், அந்த வேர்டு மட்டும் மாறும். எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1848. அதுக்கப்புறம் அவரோட மனைவியோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் புலே. இவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரும் ஜோதிபுலேவும் அவரோட வைஃபும் சேர்ந்து 1851 முதலாவது பெண்கள் பள்ளியை பூனாவில் நிறுவுறாங்க. முதல்ல பெண்களுக்குன்னு, ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். 48 ஒரு பெண்கள் பள்ளிங்க, அது ஒரு சின்னதா. சரியா? 51 பூனேவில் பெண்களுக்கு மட்டும் ஒரு பள்ளி. அதே மாதிரி 52 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி. முதல்ல இந்த பள்ளி ஃபுல்லா ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்கள். சரியா? வருஷத்தை பார்த்துங்க. பத்வார் பேத் அப்படின்னு கேட்டாங்கன்னா 48, பெண்களுக்கான பள்ளி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பள்ளி அப்படின்னா 51 பூனே, ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளினா அதுவும் பூனே தான் 52. இவர் பூனேவை சேர்ந்தவர் தான். மகாராஷ்டிரா பூனே எல்லாம் ஒன்று தான். பூனேவை தாண்டி மேலே போனீங்கன்னா மும்பை இருக்கும். பூனே சூப்பரான ஊர். சரிங்களா? இவரோட ஒரு பத்திரிகை கூட இருக்குது. அந்த பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா தீனமித்ரா அப்படிங்கிற பேர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ், ஸ்கூல் புக்கில் இருக்காது. தீனமித்ரா அப்படிங்கிற பத்திரிகை சத்யஜோதக் சமாஜ் என்ற அமைப்போடு தொடர்புடையது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட சமகால தேசியவாதிகளோட மாதிரி இல்லாமல் ஆங்கிலேய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறார். ஏன்னா ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அடிமைகள்னு பாட்டுறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஜாதி பிரிவினைகள் நம்மளுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அவனோட ஆட்சியே பரவாயில்ல, பிராமணர் ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னா இவங்களோட நம்ம ஒன்று சேரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றாரு. நீதி கட்சியும் கிட்டத்தட்ட இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். சுதந்திரம் கொடுத்துட்டா பிராமணர்கள் நம்ம அடிமைப்படுத்திடுவாங்க, அதுக்கு வெள்ளைக்காரனே நம்மளை ஆண்டுட்டு போட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க இளம் வயதில் அவங்களுக்கு ஜாதிய கொடுமைகள் எப்படி நடந்திருக்குன்னு நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரிங்களா? அடிமையாக கூட இருந்துக்கிறேன், இது வேணாம் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு நடந்திருக்கலான்னு பாருங்க. 1888 ஆண்டில் மகாராஷ்டிராவோட சமூக ஆர்வலரான வித்தல்ரா கிருஷ்ணாஜி வதேகர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபுலேவிற்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டம் வழங்கினார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஜோதிபாபுல மகாராஷ்டிராவின் மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா ஜோதிராவ் புலே. காந்திக்கு முன்னாடியே அவரை மகாத்மான்னு கூப்பிட்டாங்க. அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வித்தல்ராவ் கிருஷ்ணாஜி. காந்திலாம் 1915 அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் அவர் மகாத்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 888 வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா அப்படிங்கிற பட்டம் வாங்கியவர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா. ஏன்னா இவரோட இதெல்லாம் பாருங்க, எந்த ஒரு சுயநலமே இல்லாத பெண்களுக்கான பள்ளி, ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளி, அதில் எவ்வளோ பணம் வரப்போகுது இல்லை, பியூர் சர்வீஸ் தான். சரியா? ஸோ இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தல்ராவ் கிருஷ்ணாஜி வந்தேக்கர் அப்படிங்கிறவர். சரியா? இவர் என்ன பண்றாருன்னா ஸ்காட்டிஷ் அப்படிங்கிற ஒரு பள்ளி, ஸ்காட்டிஷ் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி, ஸ்காட்டிஷ்னா டேனியர்கள், அவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் ஆசிரியராக இருந்து விவசாயிகளுக்காகவும் இரவு பள்ளிகளை தொடங்கியிருக்கிறார். எல்லா பிரிவினருக்கும் பொதுவான அனாதை இல்லம், அனாதைன்னு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துக்கலாம். அதில் வந்து ஜாதி மதம்லாம் இல்லாத ஒரு அனாதை இல்லத்தையும் தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
கல்வின்னு வரும்போது ஹண்டர் கல்விக்குழு ரொம்ப முக்கியம். 1884 நினைக்கிறேன். அந்த கல்விக்குழு கிட்ட தாழ்த்தப்பட்டோருக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். யாரு? இவர் ஜோதிராவ் புலே. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமைங்க இவர் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ யோசிச்சு பார்க்க முடியாது. சரியா? ஸோ புக்கில் இல்லாத நிறைய தகவல் கொண்டு வந்திருக்கேன், பார்த்துங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவின் முக்கியமான ஒரு தலைவரான ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப பெரிய ஆள். நம்ம எப்படி வந்து தமிழ்நாட்டில் பெரியார் கொண்டாடப்படுகிறாரோ கேரளாவில் நாராயணகுரு அவர்களும் கொண்டாடப்படுவார். ஏன்னா நாராயணகுரு ஜெயந்தி அப்படின்னு கேரளாவில் வருஷம் கொண்டாடுறாங்க. ஸோ இவர் கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகே செம்பழுத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் பிறகுறாரு. சரியா? இவரை பொதுவாக நானு ஆசான்னு கூப்பிடுவாங்களா? ஆசான், நானு ஆசான். நாராயணகுருவை சுருக்கி நானு ஆசான். ஆசான்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இங்கிலீஷ் மீடியம். ஆசான்னா வாத்தியார், ஆசிரியர் தான் ஆசான். சரியா? கேரளாவை மையமாக கொண்ட ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களில் முன்னோடி இவர் தான். இவரோட காலம் 1856 to 1928. இவர் என்ன பண்றாருன்னா திருக்குறள், ஈசா வத்யோச உபநிடம், ஒளிவில் ஒடுக்கம்லாம் வள்ளலார், அந்த நூல்கள்லாம் மலையாளத்தில் மொழிபெயர்க்கிறார். திருக்குறளை மலையாளத்தில் மொழிபெயர்க்கிறார். சரிங்களா? கேரளத்தை மையமாக கொண்ட நாராயணகுரு ஒரு 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 முக்கியமான ஒரு அமைப்பை உருவாக்குறார். அந்த அமைப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது தான். இது என்னன்னா உயர் ஜாதியினருக்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடுகளிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து தோன்றியது தான் இந்த SNTP. சரியா? கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது, தென்னங்கள் இருக்குது. அந்த கல் இறக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள். அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஈழவ சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கேரளாவில் ஈழவ சமூகம் 26% இருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாதிய அடக்குமுறைக்கு வருவாங்க. நம்ம உண்மை சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடோட மோசமாக இருந்துச்சுங்க கேரளாவில் வந்து ஜாதிய கொடுமை. இப்போ வரைக்குமே இருக்குது. அங்கே இப்போ வரைக்குமே நிறைய ஜாதிய கொடுமைகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை இப்போ டிஸ்கஸே பண்ண முடியாத மாதிரியான ஒரு கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? இதை சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் தெரிஞ்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போடக்கூடாது. எவ்வளோ பெரிய கொடுமை! இதில் என்ன இவங்க இதை பார்த்தான்னு தெரியல. அதோட இன்னொரு மோசமானது என்ன அப்படின்னா அந்த பெண்களோட மார்பக சைஸ் இருக்குல்ல, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரி கட்டணும். எவ்வளோ பெரிய கொடுமை! யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அம்மா, வைஃப், குழந்தைங்கன்னு இருக்காங்க. அந்த கொடுமையை அனுபவிக்கிற அந்த ஆண் மகனுக்கு எப்படி இருக்கும்? கொடுமை அது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈழவ மக்கள். அதுக்கோசரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து ஆங்கிலேயரோடு சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற மேல்தட்டு மக்கள் பண்ண கொடுமையை எதிர்த்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மார்பகத்தையே அறுத்து கொடுத்து செத்துச்சு. அந்த அளவுக்கான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஈழவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 26% விழுக்காடு இருக்கிறவங்க. சரிங்களா? நாராயணகுரு இந்த மக்களோட ஈட்டி முனையாக விளங்கியிருக்காரு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கோசரம் 1902 தான் இந்த நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பையே நிறுவியிருக்கிறாரு. இந்த அமைப்போட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மக்கள் பொது பள்ளிகளில் சேர்வதற்கான உரிமை, அரசு பணியில் அமர்த்தப்படுவதற்கான உரிமை, அதோட கொடுமை சாலைகளை பயன்படுத்துவதற்கான உரிமை, கோயில்களுக்கு செல்வதற்கான உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவம் யார் ஈழவ மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை தொடங்கி போராடினார். இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு மாறுதல், பாரம்பரிய அதிகார விநியோக முறையில் மாற்றம், பிற்படுத்தப்பட்ட வர்க்கங்களின் கூட்டமைப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பெரிய சம்மேளனமாக மாற்றணும். எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமைப்பை கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொன்னார். சரியா? அதாவது ஈழவர்கள் கோயிலுக்கு நுழைவதற்கு தடை இருந்துச்சு. சரியா? அதுக்காக நாராயணகுரு என்ன பண்ணாருன்னா எதிர்த்து போராடி இருக்காரு.
அதையும் தாண்டி இவர் இன்னொரு விஷயம் என்ன பண்ணார்னா, அந்த மக்கள் மட்டும் கும்பிட்றதுக்குன்னு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் என்னடா நான் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நானே ஒரு கோயில் கட்டி அதில் எங்கள் மக்கள் மட்டும் நாங்கள் கும்பிட்டுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரியான அளவுக்கு ஒரு அமைப்பை மாற்றினார். இவர் அமைப்பிலிருந்து வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குமாரன், கவிஞர் குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த அமைப்புகள் எல்லாமே, இந்த ஆளுமைகள் எல்லாமே இந்த இயக்கத்திலிருந்து தோன்றியவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணகுரு வைக்கம் சத்தியாகிரகத்தில் நேரடியாக பங்கு பெறலைனாலும் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்டம் அமைஞ்சிச்சு இல்லையா, இந்த போராட்டங்களை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. வைக்கம்ல டைரெக்டாக வைக்கம் போராட்டம்னு ஒன்று 1924 நடந்து கேலப்பன், சார்ஜ் ஜோசப்பு, சரிங்களா, கடைசியாக பெரியார் வருவார். இவங்கெல்லாம் அந்த போராட்டங்களுக்கு முன்னோடியாகவே இவர் அந்த கோயிலை சுற்றி நுழைவதற்கான தடையை எதிர்த்து போராடி இருக்கார். ஆலய நுழைவு கோயிலுக்கு முன்னோடியாக இருந்தவர். சரியா? ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மக்கள் ரெண்டாக பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. ஈழவ மக்கள் இல்லாமல் அவர்னர், சவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவர்னர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் தாழ்த்தப்பட்ட மக்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வியே கற்றுக்கூடாது, கல்வி கற்றுக்கூடாது, சாஸ்திரம் கட்டக்கூடாது, கோயிலை நிறுவக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சவணர்கள் அவனர்களை அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. அந்த அடக்குமுறைக்கு முடிவு கட்டணும்னு நாராயணகுரு என்ன பண்ணுறாரு, உறுதி போடுறாரு. இதனால் திருவனந்தபுரத்துக்கு அருகில் அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கோயில் கட்டி சவணர்கள் மட்டும்தான் பிரச்சனை, ஏன்னா வந்து பிரஸ்திடை செய்ய முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை உடைக்கிறார். இது கட்டியது அவர்னர்களுக்கு. இதெல்லாம் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து வந்துருங்க. ஒருவேளை ஈழவம்னு கொடுக்காம சவணர் அவர்னர்னு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம் தான். சரி, அதனால் அதை தொடர்ந்து தான் இந்த பரிபாலன இயக்கம் நிறுவி பணி செய்கிறாங்க. 1904 அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாருன்னா, குரு வர்க்காலா அப்படிங்கிற நாராயணகுரு வர்க்காலா இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது டூரிஸ்ட் பிளேஸ். வர்க்காலாவுக்கு பக்கத்தில் சிவகிரி அப்படிங்கிற இடத்துக்கு அங்கே இடம்பெயர்ந்து அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியை நிறுவி, ஆனால் அவர் பள்ளியை நிறுவிட்டாலும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் இலவச கல்வி கொடுக்குறாரு. அதே மாதிரி 1912 சாரதா மடம் அப்படிங்கிற கோயிலை கட்ட ஆரம்பித்து அவருக்கு வந்து இடையூறுனால அந்த கோயிலை கட்டுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு அவருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த அவர்ணர்கள் ஈழவ மக்களுக்கோசரம் பல்வேறு இடங்கள்ல கோயிலை கட்டுறாரு. திருச்சூர், கண்ணூர், அஞ்சுத்தெங்கு, தலச்சேரி, கோழிக்கோடு, மங்களூர், எல்லா இடத்துலையும் கோயிலை கட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சமூக மக்கள் கோயிலுக்குள்ள இல்லை, கோயில் பாதையிலேயே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடக்குமுறைக்கு எதிராக அவங்க மட்டுமே போய் கும்புறதுக்கோசரம் ஒரு கோயிலை கட்டுறதுலாம் என்ன மாதிரியான ஒரு விஷன் பாருங்க. சரியா? ஸோ 1923 வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா, அத்வைத ஆசிரமத்தில் அனைத்து பிராந்திய மாநாட்டை கூட்டுறாரு. இந்த மாதிரியான ஒரு பிராந்திய மாநாடு இந்தியாவிலே அதான் முதல் முறையா. எதுக்கு அப்படின்னா, இப்ப ஈழவ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக கொடுமைகளை தாங்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மதம் மாற்றம் செய்யும்போது, மதம் மாற்றத்துக்கு அது நான் மாத்திரம் என் மதத்துல இருந்தே நான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலடியாக தான் அந்த அத்வைத மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20, 1928 இறந்துட்டாரு. இன்றும் கேரளாவில் நாராயணகுரு ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயன்காளி. இது அவரோட பிக்சர்ஸ். உங்களுக்கு அதான் பிக்சர்ஸ் வச்சிருப்பேன். எதுக்கு பிக்சர்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது இவங்களோட முகம்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? நாராயணகுருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயன்காளி. இவர் 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறகுறாரு. திருவனந்தபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கிற வரைக்கும் திருவிதாங்கூர் அரசாங்கமாக தான் இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூளையன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த சமூகத்தில் பிறந்தவர். இவர் குழந்தையிலிருந்தே பல்வேறு ஜாதிய கொடுமைகளையும் பாகுபாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சதுனால அந்த மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ஒரு எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாறுறார். ஏன்னா ஈழவ மக்கள் சவர்ணர்கள் இல்லாமல் இன்னும் சில மக்களுக்கும் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம் பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்காக போராடுறாரு ஐயன்காளி. சரியா? இவர் என்ன மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றாரு அப்படின்னா,
சில உடைகள் இருக்கு இல்லையா, சில உடைகள் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஜாதியினர் தான் பண்ணணும், கீழ் ஜாதியினர் பண்ணாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உயர் ஜாதியினர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய காளை மாடு இருந்தாலும் காளைகள் பூட்டப்பட்ட வண்டியில் நீ போகக்கூடாது. இது எவ்வளோ பெரிய கொடுமை, இதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியலைங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு இவர், அந்த காளையில் பூட்டப்பட்ட வண்டியில் போகிறார். அதே மாதிரி நீ தலப்பா கட்டக்கூடாது, இந்த மாதிரியான ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மாதிரியான வேட்டி கட்டக்கூடாது, இதெல்லாம் உயர் ஜாதியினர் தான் அணியும் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படி தாண்டா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உயர் ஜாதியினர் அணியக்கூடிய உடைகளை அணிந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த காளைகள் பூட்டைய வண்டியில் எடுத்துக்கிட்டு தெருவெல்லாம் சுற்றுறாரு. எவன்டா வந்து என்ன அடிப்பீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஐயன்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்ட படையை வச்சுருந்துருக்கிறாரு. சரியா, அது ரொம்ப டீப்பாக போகும். அந்த போராட்ட படை என்னன்னா, இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணும்போது இவரை தாக்க வரும்போது அந்த படையை வச்சு இவங்களை துரத்துறது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வன்முறை அப்படிங்கிறதுலேருந்து தாண்டி கொஞ்சம் மக்களோட போராட்டத்துக்கு போயிட்டார். ஆரம்பத்தில் இவர் ஒரு புரட்சிகரமான ஆளாக இருந்திருக்கிறார். எவனாவது எதிர்த்து பேச அதிகம் வந்தனா திருப்பி அடி, எங்கேயாவது மக்களுக்கு கும்பலாக ஏதாவது ஒரு கொடுமைகள் நடக்குன்னா இவர் ஒரு படையை வச்சுட்டு அங்கே போவார். துப்பாக்கியெல்லாம் அந்த படையில் இருந்திருக்கு. சரிங்களா. நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வருடங்கள் தான், சமகாலத்தை சேர்ந்தவள் தான். இவர் என்ன பண்ணுறாரு, நாராயணகுருவோட அந்த சாது பரிபாலன இயக்கம் SNTP இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நாராயணகுரு பரிபாலன இயக்கம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாது ஜன பரிபாலன இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் புவர் அப்படிங்கிற அமைப்பு. இவர் பூளையர் சமூக மக்களோட கல்விக்காக போராடி இருக்காரு. அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த புரட்சி படை அப்படிங்கிறதுல தாண்டி அதுலேருந்து வெளியே வந்து சமூக சீர்திருத்தத்துக்கோசரம் மாறுறாரு. சரியா. 1900 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டத்தகாதவர்கள் கோயில் உள்ள சாலையை தவிர பெரும்பாலான சாலைகள் பயன்படுத்துவதற்கான உரிமையை பெறுவதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். சரியா. இவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, நடக்கிறதுக்கு அனுமதி இல்லை, ஆனால் நாங்கள் வேலை மட்டும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தடை போட்ட மக்கள், மேல்தட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களை அடிமைப்படுத்தி அவங்களோட தோட்டத்தில் வேலை செய்ய வச்சுருப்பாங்க, நிலத்தில். இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு, என் கோரிக்கையில் நிறைவேற்றலைன்னா இவங்களை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுன்னு சொல்லி ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாரு. மக்களும் இவங்களோட சேர்ந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேரளா பகுதியில் விவசாயிகள் தொழில் நடத்திய முதல் வேலை நிறுத்த போராட்டம் இவரால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டங்கள்லாம் தொடர்ந்து தான் 1907 திருவிதாங்கூர் அரசு என்ன பண்ணுது, சரிப்பா எல்லா தலித் குழந்தைகளும் அரசு பள்ளியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்குது. ஒரு குழந்தை அதோட ஜாதியை வச்சு நீ ஸ்கூலில் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சமூக அநீதி. அதெல்லாம் நடந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. அதான் கல்மாலை அறுப்பு போர். தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த பூளை இன மக்கள், மற்ற இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலாடை அணிய, ஜாக்கெட் போடக்கூடாது, அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 14 1915 ஒரு போராட்டத்தை தொடங்குறார். பெரிநாடு அப்படிங்கிற சந்தையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்படுறார். இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் போகுது. உடனே என்ன பண்ணுது, மற்ற ஜாதியினர் உயர் ஜாதியினர் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது இவர் பின்வாங்கல. அடுத்த 2 மாதத்துல டிசம்பர்ல அதே இடத்துல 2வது மாநாட்டை கூட்டுறாரு. சரிங்களா. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அடையாளப்படுத்துறதுக்கோசரம் ஒரு கல் மாலை மாதிரி ஒன்று கழுத்தில் போட்டுப்பாங்களாம். அந்த மாலையை அறுத்து ஒரு போராட்டத்தை தொடங்கி மேலாடையை அணிய ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல் மாலை அறுப்பு போர்னு சொல்லுவாங்க. அந்த போராட்டத்தை முன்னின்று நிறுத்தியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐயன்காளி. அதே மாதிரி வைக்கம் போராட்டத்துக்கு பெரியார் மட்டும் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. வைக்கம் போராட்டத்தை நடத்தியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி. பெரியாருக்கு முன்னாடி கொண்டு போனவரில் ரொம்ப முக்கியமானவர் வந்து பார்த்திங்கன்னா ஐயன்காளி. ஆரம்பத்தில் ஐயன்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு தயக்கம் காட்டினால பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாராயணகுருவோட இயக்கம், காங்கிரஸு, மாதவன் நாயர்,
கேலப்பனு, ஜார்ஜ் ஜோசப்பு, பெரியார், இவங்களோட ஐயன்காளியும் முக்கியமான ஒரு ஆளுமை. சரியா? ஸோ இந்த வைக்கம் போராட்டத்தின் வெற்றியாக 1936 ஆலய பிரவேச சட்டம், இங்க பாருங்க எப்ப போராட்டம் பண்ணா 24, கிடைச்சது எப்ப 12 வருஷம் கழிச்சு. அந்த ஆலய போராட்ட சட்டமாக அமலாகும் போது அந்த வெற்றி விழாவில் காந்தியடிகள் கலந்துக்கிறாரு. காந்தியடிகள் ஐயன்காளையை பார்த்து பயங்கர இன்ஸ்பயர் ஆகி அவரை மீட் பண்ணி அவர் நல்லா பேசுறாரு. சரியா? நவீன கேரளாவின் முதல் தலித்திய தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு அங்க பாத்தீங்கன்னா செல்வாக்கு பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயன்காளி. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் உங்களுக்கு புக்லேயே இருக்க மாட்டார். சரியா? ஆனால் இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்க. கந்தகுரி வீரேசலிங்கம். நம்ம இந்த ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு வரும்போது, தென்னிந்தியான்னு வரும்போது நம்ம கேரளா கவர் பண்ணோம், தமிழ்நாடு கவர் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் ஒருத்தர் இருந்திருக்காரு, ஆந்திரா சைடும். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா கந்துகுரி வீரேசலிங்கம். இவரை பற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க. இவரோட காலம் 1848 டு 1919. 1948 ஆந்திராவில் ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல பிறந்த சமூக சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய எழுத்தாளர். சரியா? பெண் கல்வி, வரதட்சணை ஒழிப்பு, விதவை திருமணம் எல்லாத்தையும் ஆதரித்து சீர்திருத்தங்களை தொடங்கி வைத்தவர். பெண் கல்வி ஊக்குவிக்கிறதுக்காக 1876 விவேகவர்த்தினி அப்படிங்கிற செய்தித்தாளை தொடங்கியிருக்காரு. இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. விவேகவர்த்தினா கந்துகுரி வீரேசலிங்கம். அதே மாதிரி 1874 ஒரு பொது பள்ளியை நிறுவி சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கியமான தூண்டுகோலாக இருந்திருக்காரு. 1908 ஹிட்கரிணி பள்ளி அப்படிங்கிறதையும் தொடங்கியிருக்காரு. இந்த வருஷம் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுங்க. இவர் ஏன் தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயசரிதை, கட்டுரை இதெல்லாம் தெலுங்கு இலக்கியத்தில் அறிமுகப்படுத்திய முக்கியமான பெருமை இவரை தான் சேரும். அதே மாதிரி நவீன அறிவியல் பற்றிய முதல் தெலுங்கு புத்தகத்தையும் தெலுங்கு மொழியின் முதல் நாவலையும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்துகுரி வீரேசலிங்கம். இந்த விவேகவர்த்தினி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. தெலுங்கு மொழியின் முதல் நாவல், சுயசரிதை எழுதும் பழக்கம், கட்டுரை எழுதக்கூடிய பழக்கம், அந்த இதெல்லாம் நவீன அறிவியல் சார்ந்த அந்த தெலுங்கு புத்தகம் இதெல்லாம் முதல்ல தெலுங்கு மொழிக்கு கொண்டு வந்தவர் இந்த வீரேசலிங்கம் அவர்கள். அதே மாதிரி 1800 இவர் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? 1881 டிசம்பர் 11 ஆந்திராவில் முதல் விதவை மறுமணத்தை செய்தவர். அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய கண்டனம் செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் கடுமையான எதிர்ப்புகளை தாண்டி கிட்டத்தட்ட 40 விதவை பெண்களுக்கு மறுபடியும் மறுமணம் செய்து வைத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆங்கில அரசாங்கம் இவரோட சாதனைகளையும் சர்வீஸையும் பாராட்டி 1893 ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டமே வழங்கியிருக்கு. சரியா? இவரோட முக்கியமான படைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ராஜசேகர சரித்ரா அப்படிங்கிறது முதல் தெலுங்கு நாவல். நான் சொன்னேன் இல்லையா, முதல் தெலுங்கு நாவல் எழுதியிருக்காரு. அந்த தெலுங்கு நாவலோட பேரு ராஜசேகர சரித்ரா. அதே மாதிரி குழந்தை திருமணத்தை எதிர்த்து பிரம்ம விவாகம் அப்படிங்கிற ஒரு அந்த கல்யாணம், அந்த மறுமணத்தை இது பண்ணி பிரம்ம விவாகம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. கோபால சதகமும் அபயோக்கிய பாக்கியனமும் அப்படிங்கிற ஒரு நூல். அது பார்த்தீங்கன்னா ஒரு பகடி பேசக்கூடியது, ஒரு நையாண்டி பண்ணக்கூடியது, சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக அநீதிகளை பகடிகள் செய்யக்கூடிய ஒரு நூலாக பார்த்தீங்கன்னா அபக்கியோ பாக்கியனமு அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுங்க. சரியா? ஸோ இப்போதான் நம்ம யாருக்கு வரோம்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்களுக்கு வரும். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அவுட் சோர்ஸ்லேயும் 12th புக்கில் கொடுத்த அளவு தான் தகவல் இருக்குது. பெரும்பாலுமான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. சரியா? இஸ்லாமிய சீர்திருத்தங்கள்னு வரும்போது ஒரு 3-4 இயக்கங்கள் தான் இருக்கும். அதில் முக்கியமானது அலிகார் ஒன்று, அதுக்கப்புறம் தியோபந்த் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா நவ்தத் உல் அலாமா, அப்புறம் பீரங்கி மகால்லாம் இருக்கும். சரியா? ஸோ இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்கள் மேற்கிந்திய பண்பாட்டை ஒரு சந்தேகத்தோடு தான் பார்த்தாங்க.
நிறைய திணிக்கிறாங்க, நிறைய மதம் மாற்றுறாங்க, மேற்கத்திய கல்வி பண்பாடு சிந்தனைகள் இதெல்லாமே நம்மளோட மதத்திற்கு ஆபத்தாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமூகத்துக்கு எழ ஆரம்பிக்குது. அதே மாதிரி 1857 கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முஸ்லீம்கள் பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க, அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலாந்தோட ஆட்சி விக்டோரியா மகாராணி கீழே இந்த ஆட்சி வரும்போது இந்த இஸ்லாமியர்களை ஒரு சந்தேக கண் கொண்டு தான் பார்க்குறாங்க. அரசு பணிகளில் உயர் பதவிகளிலிருந்து இவர்கள் தள்ளி வைக்கப்படுகிறார்கள். இவங்களும் ஆங்கில நவீன கல்வியை ஏற்றுக்கிட்டா நம்ம மதத்துக்கு நம்மளோட பண்பாட்டுக்கு பிரச்சனையாக போயிடுமோ அப்படின்றதுனால அவங்களும் அதில் பெருசாக தலையிடலை. மற்ற சமூகங்கள் படித்து மேலே வர ஆரம்பிக்குது. சரிங்களா? அதனால் முஸ்லீம்கள் கல்வியிலும் அரசு பணிகளிலும் ஒரு முக்கியமான பொறுப்புகளிலும் பின்தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து, ஏன்னா முஸ்லீமோட சிறிய பகுதி பிரிவினர் மட்டும்தான் மேற்கத்திய கல்வி இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வராங்க. நிறைய பேர் வந்து இது கற்றுக்கிட்டா நம்ம மதத்துக்கு பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அந்த இடத்துல தான் வராரு சர் சையத் அகமது கான். இந்த மனிதர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1817 ஒரு டெல்லியோட உயர்குடி குடும்பத்தில் பிறந்தவர், பணக்காரரு. அவர் என்ன யோசிக்கிறாரு, முஸ்லீம் மக்கள்கிட்ட படிப்பறிவின்மை இல்லாதது தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை காரணம், நவீன கல்வி அறிவின்மை தான் நம்மளோட பின்தங்கிய நிலைக்கு காரணம், இது கீழ்நிலையில் வச்சிச்சு, இதை மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. மேலை நாட்டு அறிவியலையும் கல்வியிலையும் ஏற்றுக்கிட்டாதான் நம்ம மேலே போக முடியும், அரசு பணியில் போக முடியும், ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். ஸோ இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க இல்லைன்னு வற்புறுத்த ஆரம்பிக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாரு, அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களை உருது மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் சொசைட்டின்னு அது பேர். அது ஆரம்பத்தில் டிரான்ஸ்லேஷன் சொசைட்டின்னு தான் இருந்து அது பின்னாடி தான் அறிவியல் கழகமாக மாறுது. ஆனால் இவருக்கு ஒரு என்ன இருக்குன்னா, மேலிருந்து வரக்கூடிய தேசிய இயக்கம், அதாவது காங்கிரஸ்ல இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசோட நம்ம இணக்கமாக போயிட்டா இஸ்லாமியர்களோட நலன் பேணப்படும் அப்படின்னு நம்புறாரு. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்தது பெரும்பாலுமான ஆரம்ப காலகட்ட காங்கிரஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கையில் இருந்துச்சு. அவங்களோட போகிறதோட நம்ம இவங்களோட இணக்கமாக போயிட்டா நம்மளோட இதுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி போகிறார். ஸோ அதனால் இஸ்லாமியருக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும். இப்போ நீங்கள் இஸ்லாமியர்கிட்ட அரசு பணியில் வாங்கினா உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சு தானே சேர்த்துவாங்க, சரியா? அதனால் என்ன பண்ணுறாரு இவர், அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார், சரியா? அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது தான் அலிகார் இயக்கம் 1875. இவரால் தான் உருவாக்கப்படுது. ஒரு பள்ளியாக ஆரம்பிக்கிறார். மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குரானுக்கும் இடையே ஒரு ஒத்திசைவு, ரெண்டையும் ஒரு முயற்சி பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இந்த இயக்கத்தோட கருத்துக்களை பரப்புவதற்காக ஒரு பத்திரிகை தொடங்குறாரு, தத்ஹிப் அல் அக்லுக் அப்படிங்கிற ஒரு உருது மொழி பத்திரிகை. இவர் தொடங்கி இந்த அலிகார் இயக்கத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா, முஸ்லீம்கள் மேற்கொண்டிருக்கும் பற்றினை, முஸ்லீம்கள் இஸ்லாம் இருக்குல்ல, இஸ்லாமை தான் அவங்களோட உயிர் நாடி, அதை பலவீனப்படுத்தாம நவீன கல்வியை அவங்ககிட்ட பரப்பணும். பர்தா முறையை கிண்டல் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்காரு. பலதார மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து, இதோட தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை இஸ்லாமுக்கு கொள்கையில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் அவர் கொள்கைகள் தான் இவருது, சரியா? ஸோ இந்த ஆங்கில கல்வியோட சாதகத்தை ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி, அதான் அந்த அறிவியல் கழகம் நான் சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்லேஷன் சொசைட்டி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1864. இயற்பியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்வதன் மூலம், இருமொழி பத்திரிகை ஒன்றை நடத்துவதன் மூலமும் மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்வதற்காக தான் அறிவியல் கழகத்தை நிறுவுகிறார். அதே மாதிரி 64 காஞ்சிபூரில் ஒரு பள்ளி ஒன்று நிறுவுறாரு. அதே மாதிரி 1868 அடுத்த ஒரு 4 வருஷத்துல நவீன கல்வியை பரப்புவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் மதராசாவை நிறுவுறாரு. மதராசான்னா அந்த இஸ்லாமோட இந்த ஆரம்ப காலகட்டங்கள், இந்த ப்ரீகேஜி யூகேஜிங்க கூடியது. இவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் 69, 70 என்ன பண்றாருன்னா ஐரோப்பா போறாரு. முஸ்லீம்களுக்காக ஒரு மாபெரும் கல்வி பணிக்கான ஒரு காலேஜ் நிறுவனம் அப்படிங்கிறத அவர் வாழ்க்கை லட்சியம்னு வச்சுக்கலாம். ஐரோப்பா போகிறாரு, அங்கே இருக்கிற அந்த கல்வி முறை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய கல்வி நிறுவனம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து தான் 1875 அலிகாரில் ஒரு நவீன முகமது பள்ளியை தொடங்குறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி
ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜாக நிறுவி அவர் இறப்புக்கு அப்புறம் 1920 அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இதுதான் அது. முதல்ல ஒரு பள்ளியாக நிறுவி அதை கல்லூரியாக மாற்றி அதுக்கப்புறம் அது யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு முஸ்லீம் தலைவர்களையும் அறிவுஜீவிகளையும் உருவாக்கும் மையமாக திகழ்ந்தது இந்த அலிகார் காலேஜ், இந்த முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். இதையெல்லாம் பண்றதுக்கு தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அலிகார் இயக்கம். அது அலிகார்லேருந்து நடந்துச்சு. அலிகார் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து நடந்ததுனால அது அலிகார் இயக்கமாக பார்க்கப்படுது. சரியா? இவர் என்ன பண்றாருன்னா, இந்திய முஸ்லீம் இடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 86 ஆங்கிலேய கீழை கல்வி மாநாடு, ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று போடுறாரு, மாநாட்டம் ஒன்று போடுறாரு. சமய சட்டங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திங்க, பகுத்தறிவு சிந்தனையின் வெளிச்சத்தில் குரானை படிங்கன்னு சொல்றாரு. அந்த சிந்தனையின் அடிப்படையில் குரானின் புதிய விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக இவரை பார்த்தீங்கன்னா வைதிக முஸ்லீம்கள் பயங்கரமாக எதிர்த்திருக்காங்க, பயங்கரமாக தாக்கியிருக்காங்க, கருத்து மோதல்கள் நிறையா இருந்திருக்கு. சரியா? இவர் சொன்ன ஒரு முக்கியமான ஃபேமஸான ஒரு பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்ற அழகிய பறவையின் இரு கண்கள். இது கேட்டிருக்காங்க. சொன்னது யாரு? சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கம் இஸ்லாமிய சீர்திருத்த கல்வி இயக்கம். அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அகமதியா இயக்கம். இது பார்த்தீங்கன்னா 1889. இதை தொடங்கியவர் இவர் தான், மிர்சா குலாம் அகமது. இவர் என்ன சொல்றாரு? குரான், இவர் பார்த்தீங்கன்னா அந்த மரபு சார்ந்த சீர்திருத்தத்தை எடுக்கிறாரு. குரான்ல சொல்லப்பட்ட உண்மை கருத்துக்களுக்கு நம்ம திரும்பணும், நானே ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் முகமது நபிகள் அவர்கள் தான் தீர்க்கதரிசி. நானே தீர்க்கதரிசின்னு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்கலனாலும் நிறைய பேர் இவரோட கொள்கைக்கு மாறுறாங்க. இவரோட முக்கியமான பணி என்னன்னா, இஸ்லாமியர்கள் இந்துக்கள்ல இருந்து இஸ்லாமியராக மாறி மறுபடியும் இந்துக்களுக்கு மாறியவர்களும், இஸ்லாமில இருந்து கிறிஸ்டிக்கு மாறியவர்களையும் இஸ்லாமுக்கு மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விவாதங்களை எதிர்கொண்டு மறுக்கிறார். ஆரிய சமாஜத்துக்கு போனவங்களுக்கும் கிறிஸ்துவ சமாஜத்துக்கு போனவங்களும் மறுபடியும் இஸ்லாமுக்கு எதிராக வைப்பாங்கல்ல, இதெல்லாம் இஸ்லாமில் பிரச்சனையா இருக்குது, அவங்கள டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். இப்போ ஆரிய சமாஜம் இஸ்லாம் ஏதாவது சொல்லுது, கிறிஸ்தவ சமயம் இஸ்லாம் ஏதாவது சொல்லுதுன்னா அவங்களுக்கு பதிலை கொடுக்கறது தான் அகமதியா இயக்கத்தோட முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. சரியா? அதே மாதிரி இவங்களும் பல விதிகளை பார்த்தீங்கன்னா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பலதாரமானோ நம்மளோட இதில் இருக்குது, அதை பின்பற்றுங்க, பெண்கள் பர்தா அணியணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழமைவாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமின் ஒரு பழமைவாத வைதிக முஸ்லீம்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் தியோபந்த் இயக்கம். இது 1866. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மீட்பு, இதுவும் ஒரு மீட்பு இயக்கம் தான். 2 நோக்கத்துக்கோசம் உருவாக்கியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குரானில் சொல்லப்பட்ட தூய்மையான கருத்துக்கள், ஹதீஸ் எனப்படும் மரபுகளை அந்த அந்த இது சொல்லுவாங்க, ஹராம் ஹஜீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹராம்னா செய்யக்கூடாது, ஹஜீஸ்னா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பரப்புரை செய்யணும். அதே மாதிரி அந்நிய ஆட்சி இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டானது. மதத்தை நம்ம மரபுகளை புரிஞ்சுக்கணும், அந்நிய ஆட்சிக்கு எதிராக புனித போர் நடத்துறத உயிரோட்டமாக வச்சிருக்கணும். புரியுதா? இவங்க பார்த்தீங்கன்னா மதத்தை தாண்டி போகாமல் அடிமை இனத்தையும் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தையும் எதிர்த்திருக்காங்க. சரிங்களா? தியோபந்த் இயக்கம்னு கருதப்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல இதை உருவாக்குனாங்க. ஒரு சரண்பூருக்கு பதில் ஒரு காலேஜ், ஒரு பள்ளி உருவாக்குறாங்க. அந்த பள்ளியை தொடர்ந்து தான் இதெல்லாம் நடக்குது. அதை உருவாக்குறதுல முக்கியமான இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது காசிம் நானாதேவி, ரஷீத் அகமத் கங்கோரி ஒரு பள்ளி ஒன்று நிறுவுறாங்க சரண்பூருக்கு பக்கத்தில். தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல, சரண்பூருக்கு பக்கத்தில் தியோபந்த் அப்படிங்கிற இடத்துல ஒரு பள்ளி, அதுதான் தியோபந்த் இயக்கம். அந்த பள்ளியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலை கல்வியின் மூலம் முஸ்லிம்களின் நலனை பாராட்டக்கூடிய அலியார் இயக்கத்தோட கொள்கைக்கு எதிரானது. புரியுதா? அலியார் இயக்கம் என்ன சொல்லுது? மேலை கல்வி படிங்கங்குது. இவங்க என்ன சொல்றாங்க? குரானே பார்த்தீங்கன்னா நம்மளது தான், அதுதான் நம்மளுது, நீங்க அந்த அந்நியர்களோட இதுக்கு ஆட்படாதீங்க, இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் நிறைய பேர்த்த சொல்லி கொடுத்து நிறைய டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்றாங்க.
அதுக்காக அந்த 67ல் தியோபந்து பக்கத்தில் ஒரு இறையியல் கல்லூரி நிறுவனாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி லாலி அல்லா அப்படிங்கிறவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். வாலி அல்லா அப்படிங்கிறவர், இவரும் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கும் ஆரிய சமாஜங்களுக்கும் முன்வைத்த வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் வைப்பதில் முக்கிய பங்கு தியோபந்து இயக்கத்தின் சார்பாக பண்ணவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முகமது காசிம் நானாதேவி அவர்கள். சரியா? அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகமது உல் ஹசன் அப்படிங்கிற ஒரு புதிய தலைவர் ஆகிறார். சரியா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமைத் உல் உலேமா இறையாளர்களின் அவை அப்படின்னு சொல்லிட்டு ஹசனுடைய கருத்துக்கள் இந்திய ஒற்றுமை, ஒட்டுமொத்த முஸ்லீம்களின் அரசியல், சமய உறுதிய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் உறுதியான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹசனும் வச்சார். தியோபந்து இயக்கத்தோட விஷயம் ஒன்று தாங்க, பழைய இஸ்லாம் அரபுகளையும் வழிகளையும் பின்பற்றணும், இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லீம்களுக்கும் இந்த இறையாளருக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கு எதிராகவும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராகவும் ஜிகாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புனித போரை வந்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்பா வச்சுக்கணும். இதுதான் இவங்களோட வேலை. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியோபந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை, உலக அளவில் முஸ்லீம் உலக அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெயர் பெற்றது. ஏன்னா நீங்கள் முஸ்லீம் சம்மந்தமான அந்த இறையில வந்து கற்றுக்கணுன்னா நீங்கள் அங்கே போகணும், அந்த அளவுக்கு பெரிய யூனிவர்சிட்டியாக அது மாறிச்சு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவுதத் உல் உலேமா, இது 1894. இதை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்லி நுமானி. இதுவும் குறைந்த அளவு தியோபந்து அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு பழமைவாத இயக்கம் தான். ஆனால் நவீன காலத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுத்த ஒரு இயக்கம். கொஞ்சம் மாடர்னிட்டி சிந்தனைகளும் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தியோபந்து மாதிரி தான். இவங்களும் என்னது, நவீன மேற்கத்திய வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை, லோகாவாயுதம் ஆகியவற்றை எதிர்கொள்றதுக்காக இந்த இயக்கத்தை நடத்தினாங்க. சரியா? இல்லை அலிகார் இயக்கம் மட்டும்தான் வேற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கும். சரியா? நவுதத் அல் உலாமா அப்படின்னு வந்தாலே சிப்லி நுமானி அப்படின்னு ஆச்சு. சரியா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி மஹால். லக்னோவில் பீரங்கி மஹாலில் ஒரு பள்ளி உருவாக்குனாங்க, அவ்வளோதான். இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியத்தோட ஒன்றி இந்த சூப்பீசியத்தை அறிந்து கொள்வதற்கான களமாக இருந்துச்சு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபு சார்ந்த இயக்கம் அலி ஹதீஸ் அல்லது நபிகள் நாயகம் கூடிய கூற்றை அப்படியே பின்பற்றியது தான் பீரங்கி மஹால். இதை தாண்டி இதில் வேற எந்த தகவலும் நம்மளுக்கு பெருசாக தெரிஞ்சிக்க தேவையில்லை, இல்லை அவுட் சோர்ஸ்லேயும். சரியா? ஸோ நம்ம இஸ்லாம் சீர்திருத்த இயக்கங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா அலிகார், தியோபந்து, நவுதத் உல் உலேமா, பீரங்கி மஹால். சரியா? அப்புறம் இன்னொன்று என்ன, அகமதியா இயக்கம். சரியா? அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இன மக்கள். பார்சி அப்படின்னா பாரசீகத்திலேருந்து வந்தவங்க. ஜெராஸ்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முஸ்லீம் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அந்த ஜெராஸ்டியம் அப்படிங்கிறது வேற ஒரு இதை பின்பற்றுறீங்க. சரிங்களா? அது ஒரு பறவை கூட இருக்கும், ஜெராஸ்டியர்கள். சரிங்களா? அந்த ஜெராஸ்டியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாரசீகத்திலேருந்து வந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, பாரசீகத்தில் ஜெராஸ்டியர்கள் அடக்குமுறைக்குள்ள உண்டானால 10ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதிகள், இந்த பக்கம் நம்மளது கடற்கரை, அந்த பக்கம் மேற்கு கடற்கரைனா குஜராத்து, கோவா, மும்பை, இந்த மாதிரியான பகுதிகளில் குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வணிக சமூகம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்படைந்தது இல்லாமல் சீர்திருத்த இதுலேயும் இவங்க பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அதுலேருந்து வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மாபெரும் முதுமனிதர்னு சொல்லப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள். அவர் ஒரு பார்சி, ஜெராஸ்டியத்தை கும்பிடக்கூடியவர். அவங்க வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயக்கத்திலையும் பங்கேற்கிறாங்க. சரிங்களா? இவங்க தொடங்கிய ஒரு குழு தான் வந்து பார்த்திங்கன்னா ரக்னுமாய் மத்தியன்சன் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க ஆரம்பித்தது 1851. இவங்க எல்லாமே நல்லா படித்தவங்க, வணிக சமூகத்தை சார்ந்தவர்கள், பிஸ்னஸ்மேன்ஸு. இவங்கெல்லாம் பார்சிகளோட சமூக நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரமும் அவங்களுக்கும் ஒரு மதம் இருக்கு இல்லையா, ஜெராஸ்டிய மதம், அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரமும்
உருவாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரக்னு மை மத்தியன்சன் சபா. இதை உருவாக்கிய முக்கியமான ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, காமா பெங்காலி. முக்கியமாக நவ்ரோஜி பர்தோன்ஜி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி ஒரு முக்கியமான காரணம், உருவாக்கியவர்னு பார்க்கும்போது நவ்ரோஜி பர்தோன்ஜி. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சிகளின் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போவதுக்கோசரமே ஒரு செய்தித்தாளும் நடத்தினாங்க. அந்த செய்தித்தாளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார், அது உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சமூக மக்களும் மதமாற்ற நடவடிக்கையில் பாதிக்கப்படுறாங்க, பார்சிகளும் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்கள மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும், மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த ராஷ்ட் கோப்தாரை நடத்தினாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிலையை மேம்படுத்தணும், கல்வி கற்பிக்கணும், பர்தா முறை நீக்கணும், திருமண வயது வரம்பை அறிவிக்கணும் அப்படிங்கிற அறிவார்ந்த சில கருத்துக்களையும் இவங்க முன் வச்சாங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சி இயக்கத்தில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்ஜி மல்பாரி. இவர் ரொம்ப முக்கியமான ஆள். ஏன் அப்படின்னா இந்த சாரதா சட்டம்னு ஒன்று இருக்கும், 1924 கொண்டு வந்திருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 14-16 கொண்டு வருவாங்க. அந்த திட்டம், அந்த சட்டம் வர்றதுக்கு முக்கியமான இயக்கம் நடத்தியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்ஜி மல்பாரி, PM மல்பாரின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்றணுங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நடத்தினார். அதை தொடர்ந்து தான் அந்த சாதா சட்டம் இயற்றப்பட்டது. இந்த பார்சியில் இன்னும் சொல்லக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரோஷா மேத்தா. பெரோஷா மேத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாதிகளோட மிகப்பெரிய தலைவர். அதே மாதிரி தீன்சா வாச்சா காங்கிரஸோட மிகப்பெரிய தலைவர். இவங்க எல்லாத்தையும் உருவாக்குனது பார்சி இயக்கம். தொடக்க கால காங்கிரஸில் பார்சிகளின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகித்திருக்கார்கள். சரியா? இந்த PM மல்பாரி வந்து பார்த்தீங்கன்னா மசாப்பா பால விவாகம் அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கி குழந்தை திருமணத்துக்கு எதிராக போராடி இருக்காரு. அவரோட நண்பரான திவான் தயாராம் கிருமாலுடன் இணைந்து சேவா சதன் அப்படிங்கிற அமைப்பையும் 1908 உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே குழந்தை திருமணம், அந்த வயதை ஏற்றணும், குழந்தை திருமண பழக்கத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய இயக்கங்கள். நம்மளுக்கு கிடைச்ச சட்டங்கள் சுதந்திரங்கள்லாம் சும்மா கிடைக்கலைங்க. இந்த பார்சி இயக்கங்கள் சமூக சீர்திருத்தத்தில் மட்டும் இல்லை, தேசிய இயக்கங்களையும் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை கொண்டு போயிருக்காரு. ட்ரெயின் தேரி, வடிகால் கோட்பாடு அப்படிங்கிறத வந்து சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதுக்கு அவர் வந்து வாழ்க்கை பூரா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கை முழுவதையும் என்ன பண்ணியிருக்காரு, அர்ப்பணிச்சிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம். ஹிந்து பார்த்தாச்சு, முஸ்லீம் பார்த்தாச்சு, பார்சி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சார் இதில் ஏன் சார் வந்து கிறிஸ்துவ சமய நிறுவனங்கள் வரல அப்படின்னா, கிறிஸ்துவ சமய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் கொடுக்கல, உங்களுக்கு 12th கொடுத்துருக்காங்க. அதில் வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதமாற்றம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட கல்வி கிடைக்காத மக்களுக்கோசரம் கொண்டு போய் சேர்த்ததில் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் பங்கு அளப்பரியது. இங்கே இவன் தான் படிக்கணும் அவன் தான் படிக்கணுங்கிற பிரச்சனை வரும்போது எல்லாத்தையும் நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு சமய பரப்பு நிறுவனங்கள் தான் வந்துச்சு. அதுலேயும் செராம்பூர் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம 12th படிக்கும்போது பார்க்கலாம். சரியா? ஸோ சீக்கிய சீர்திருத்த இயக்கம்னு வரும்போது இந்த பகுத்தறிவு காற்று யாரையும் விடல, சீக்கியரையும் விடல. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சிங் சபாவில் இருந்து தான் அகாலி தளம்னு ஒன்று வந்துச்சு. அகாலி இயக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ சிங் சபா இல்லை, ரொம்ப முக்கியமானது நம்தாரி, நிரங்காரி, சிங் சபா, அகாலி தளம். சரியா? சிங் சபா வந்து பார்த்தீங்கன்னா அகாலி தளத்துக்கு முன்னோடி. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குருநானக். இவர் தான் அந்த சீக்கிய மதத்தை உருவாக்குறாரு. இந்த சிங் சபா 2 நோக்கத்துக்கோசரம் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட், சீக்கியவர்களுக்கு நவீன மேற்கத்திய கல்வியை கிடைக்க செய்தல். அதே மாதிரி கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது. சீக்கியர்கள் 2 பக்கமும் மதமாற்ற நடவடிக்கைகள் நடைபெறுது. ஒரு பக்கம் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் மதமாற்ற நடவடிக்கைகள், ஆரிய சமாஜம் போன்ற மீட்பு இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை இந்துக்கு மாறுறது. ஸோ சீக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வந்து தனி ஒரு மதம். அது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிலிருந்தும் ஹிந்துலேருந்தும் எல்லாத்தையும் கலந்து எடுத்து செஞ்ச மாதிரி தான் இருக்கும்.
சரியா? ஸோ 1924 உருவான அகாலித்தளம், அகாலி இயக்கம் ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனி நாடு வேணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சரியா? சிங் சபா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி. சிங் சபாவோட கிளை இயக்கம் தான் அகாலித்தளம். சரியா? இந்த சிங் சபாவோட முக்கியமான இந்த அகாலி இயக்கம் சிங் சபாவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சீக்கிய குருத்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த தலைவரில் வந்து பார்த்தீங்கன்னா உதாசி மகந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மத தலைவர் அவங்க ஊழலில் மலிஞ்சிருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த கட்டுப்பாடுகளை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே மாதிரி 1892 அமிர்தசரஸில் சீக்கியர்கள் ஆங்கிலேயரோட உதவியோட கால்சா அப்படிங்கிற ஒரு கல்லூரியை நிறுவுறாங்க. பின்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகமாக மாறுது. 1922 சீக்கியர்கள் குருத்வாரா சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இயற்றி 25 திருத்துறாங்க. குருத்வாரானா நான் சீக்கிய குருத்வாரானா சீக்கிய தலைவருக்கு இந்தந்த பதவிகள் இருக்கணும், இதெல்லாம் ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கமிட்டிவே. அந்த கமிட்டி பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிய குருத்வாரா, சிரோன்மரி குருத்வாரா பிரபந்த கமிட்டிகள் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சட்டத்தின் கீழே தான் வருது. பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிரம்காரி நம்தாரி. நிரம்காரி அப்படின்னா நிறமில்லாதது, கலர்லெஸ், உருவமற்றது. சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்காரி, அந்த உருவமற்ற இறைவனை தான் வழிபடணும்னு சொன்ன ஒரு அமைப்பு நிரங்கரி இயக்கம். அதை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவர். இவங்க என்ன சொல்றாங்க, சிலை வழிபாடு கூடாது, சிலை வழிபாட்டோட தொடர்புடைய சடங்குகளை மறுக்கணும். குருநானக்கோட தலைமையும் ஆதிகிரகந்தத்தையும் அளித்த. ஆதிகிரகந்தம் அப்படிங்கிறது குருநானக்கோட அந்த போதனைகளின் தொகுப்பு, அவங்களோட பைபிள் மாதிரி, அவங்களோட குரான் மாதிரி, அவங்களோட சீக்கியர்களோட பகவத்கீதைன்னு வச்சுக்கலாம் அதை. சரியா? அவங்க என்ன சொல்றாங்க, மது அருந்தக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நிரம்காரி. இதில் ரொம்ப முக்கியமான இந்த பேர். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கம். நாம்தாரினா பாபாராம். நாம் ராம் அப்படின்னு நான் வச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பம். சரிங்களா? நிரங்காரி அப்படின்னா தயாலு, நாம்தாரி அப்படின்னா ராம்சிங். இதுவும் சீக்கியர்களுக்கிடையே சமூக சமய சீர்திருத்தத்துக்கான ஒரு இயக்கம். என்ன சொல்கிறாங்க, சீக்கிய அடையாளங்களே வச்சிங்க, அந்த தாடி ஒன்று வளர்த்தி அப்படி கட்டிவாங்க, முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி அப்படி உள்ளே வச்சுப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்பன் போட்டுக்குவாங்க, எல்லாத்தையும் வச்சிங்க. கிர்பான் அப்படின்னு வச்சுருப்பாங்க, கடா போட்டு சொல்லுவாங்க, கையில் கடா, பஞ்சாபிகளோட அந்த ஒரு இதுதான். அதே மாதிரி கிர்பான் அப்படின்னா குட்டியாக ஒரு வால் வச்சுருப்பாங்க. அந்த வாளுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், லத்தியை வச்சுங்க. லத்தியை வச்சுக்கிட்டு இதில் இருந்துட்டு எவனாவது பிரச்சனை பண்ணால் வெளுத்து விடுங்க. ஆணும் பெண்ணும் சமம், விதவை திருமணத்தை நடத்தணும், வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்யணும் அப்படிங்கிற சமூக கருத்துக்களை நாம்தாரி சொன்னிச்சு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகளார், வைகுண்ட சாமிகள், அயோத்திதாச பண்டிதர். சரியா? இவங்க எல்லாத்தையும் நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஏன்னா அதுவும் நிறைய பாயிண்ட் வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு பக்கமாக வரும், ஒரு 8-9 பக்கம் வரும். சரியா? ஸோ இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.